வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசா புக்தி பலன்கள். உங்களுக்கு ஜாதகத்தில் என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி 2ல் இருக்கார். நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, குடும்பத்திற்கு தேவையான பணம் வரவு எல்லாமே அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களாக இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்கள் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு லெவலில் முன்னேறதுக்கான முயற்சிகள், அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் நிறைய போடுற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 4 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும்போது, அது 12ல் இருக்கும்போது அப்பா அம்மா சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் செலவுகள் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரயாணங்கள், சில பேர் நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 5 8ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது. ஸோ ராசியிலே வரும்போது என்ன மாதிரி விஷயங்கள் போது குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க, என்னடா அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டென்ஷனும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களது 6ஆம் அதிபதியான சந்திரன் சிறப்பான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களையும் நல்ல லாபங்களையும், வேலையிலும் நல்ல ஏற்றங்களும், நல்ல அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கான வாய்ப்பு எல்லாமே அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதியான சூரியன் 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் விரயம் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான வாய்ப்பு எல்லாமே நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகள் உங்களை தேடி வருவார்கள். கொஞ்சம் நல்ல லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ஒரு பெரிய லாபங்கள் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 12ல் இருக்கும்போது வியாபார ரீதியாக நிறைய முயற்சி எடுப்பீங்க. ஸோ அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். உங்களுக்கு முயற்சியில் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். பட் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். அதுதான் வந்து அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே அற்புதம் தான். ஸோ 11ஆம் அதிபதியான குரு 5ல் வக்கரமாக இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகளுக்கான விஷயங்கள் கொஞ்சம் டிலே ஆகிறது, கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கண்டிப்பாக மார்ச் மாதத்தில் ஒரு நல்ல தீர்வுகள், நல்ல விஷயங்கள் மார்ச் 15ஆம் தேதிக்கு மேலே கண்டிப்பாக ஏற்படும். இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள். இப்போ பார்க்கும் தசாபக்தி பலன்கள். கும்ப லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தி அந்தரங்கள். சூரியன் வந்து 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமான விஷயங்களுக்கான ஒரு முயற்சிகள், அதுக்கான கொஞ்சம் செலவுகள், அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து சந்திரன் தசாபக்தி. சந்திரன் 6ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள், வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக 12ல் இருக்கும்போது உங்கள் முயற்சிகளுக்காக ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுப்பீங்க. தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல்கள் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். கும்ப லக்னமாக வந்து ராகு வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பெண்களாக இருந்தால் கொஞ்சம் வந்து ஒரு எமோஷனாக கத்துறது, திட்டுற மாதிரி விஷயங்கள், ஏன்னா சுக்கிரன் ராகு ஒன்றா இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. எந்த டெசிஷனாக இருந்தாலும் உடனே எடுக்காமல் ஒரு நாள் தள்ளி யோசித்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். குரு வந்து 2 11ஆம் அதிபதி 5ல் இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் உங்கள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் எடுக்கிற முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை ஏற்படுத்தும். பட் மார்ச் 14ஆம் தேதிக்கு மேலே எல்லாமே சிறப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு சனி தசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கார். பொருளாதாரம் சம்மந்தமான விஷயம், நல்ல வருமானங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. கும்ப லக்னமாக வந்து புதன் தசாபுதன் 5 8ஆம் அதிபதியான புதன் 12ல் இருக்கும்போது குழந்தைகளுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுதன். கேது வந்து 7ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கணவன் மனைவிகளும் சின்ன ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க வேண்டிய ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஏன்னா வந்து அது கேது திசை நடக்கும்போது அது 7ல் இருக்கும்போது சில நேரத்தில் மற்றவர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது அவங்களோட குறைகளோ நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணும்.
என்னடா அது இவங்க இப்படி நடந்துக்கிறாங்களே ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது நம்ம கேரி ஃபார்வர்ட் பண்ணி பாசிங் க்ளவுட்ஸ் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். வேறு தடவை வரி பண்ணி ஒன்றும் புண்ணியமே கிடையாது. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தி வந்துடுங்கள். சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 9ஆம் அதிபதி ராசியிலே இருக்கும்பொழுது தாய் தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கேரிங்காக எடுத்துப்பீங்க. சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், விஷ்ணுபதி புண்ணியகாலம். ஸோ இந்த விஷ்ணுபதி புண்ணியகாலங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அந்த ஸ்திர ராசின்னு சொல்லுவோம், இந்த ஸ்திர ராசிக்குள்ளே நுழையிற அந்த காலகட்டம். ஸோ அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும் போது, பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கவங்க, எனக்கு பணமே இல்லை, நாளைக்கு என்ன பண்ணுவேன், எனக்கு பொருளாதார வளர்ச்சி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பரான நாளுங்க. ஸோ அந்த விஷ்ணுபதி புண்ணியகாலம் இது வந்து இன்னொரு பாஷையில் சொல்லணும், இது டெஸ்டடு. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அதோடைய பலன்கள் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. பணமே இல்லாதவர்கள் எத்தனையோ பேர் வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வந்து அந்த வழிபாடு செஞ்சு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு 4 விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் லைஃபே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சக்தி வாய்ந்த நாளாக அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் திகழுதுங்க. ஸோ அப்போது என்ன மாதிரி விஷயங்கள் என்றைக்கு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ என்னை பொறுத்தவரை வந்து இந்த February மாதம் 13ஆம் தேதி, நம்ம லவர்ஸ் டே February 14னா அதுக்கு முன்னாடி நாள் February 13ஆம் தேதி அன்றைக்கி காலைல 6 மணி கோயில் திறப்பாங்க. இந்த 6 மணிலேருந்து காலை 10:30 மணிக்குள் அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலங்கிற ஒரு காலம் இருக்குங்க. ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும், இறைவனை மனதார வாழ்த்தி உள்ளுக்குள்ளே பிரார்த்தனை, இப்போ ஓம் நமோ நாராயணன் இறைவனை மட்டும் நினச்சிக்கிட்டு 27 பூ வச்சுக்கோங்க கையில், சரிங்களா, ஒரு சுத்துக்கு ஒரு பூ, ஏன்னா கவுண்டிங் மறந்துடுவீங்க, நம்ம கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் 27 பூக்களை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு 27 சுத்துக்கள் ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணன் விஷ்ணுபதி புண்ணிய காலகட்டத்தில் பெருமாள் கோயில்களை 27 முறை நீங்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது February 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக இந்த வழிபாடு பண்ணுங்கள். 27 முறை சுற்றணும். அந்த கவுண்டிங்க்கு பூ வச்சுக்கோங்க, அது சுற்றுங்க. சுற்றும்போது பக்கத்தில் இந்த ஊர்கதை பேசுகிறது, எதிர் வீட்டில் என்ன சமைச்சான்னு சொல்கிறது இதெல்லாம் விட்டுட்டு கேங் சேர்த்து போனாலும் சுற்றும்போது இறைவனை மட்டும் அந்த 27 சுற்றுற வரை ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயண் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்படி சுற்றிட்டு வாங்க. அப்படி சுற்றிட்டு வந்தால் என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னும் போது, பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சி. பெரிய பொருளாதார வளர்ச்சினா நம்ம வந்து சுத்தமாக ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம், பணம் நிற்கவே மாட்டேன், இந்த பேங்க் பேலன்ஸ் இல்லைன்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஏற்றங்களை கொடுக்குற ஒரு காலமாக இருக்குங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. எல்லோருக்குமே மிஸ் பண்ணாத ஒரு நாள் என்னென்னா, இப்போ திருப்பியும் சொல்கிறேன், February மாதம் 13ஆம் தேதி காலை 6 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளாக 27 முறை அது சுற்றுங்க. அற்புதமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.